Studio Coop, a content marketing agency curating over 2 billion plus views and 5 million plus followers. உங்களோட expertise social media asset மாத்தணுமா? இப்பவே descriptionல இருக்க ஃபார்மை fill பண்ணுங்க. மணி பேச்சு விட்டு வந்து 2 வருஷம் ஆச்சு. நீங்களும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, ஆனந்த் சார் கூட வீடியோ பண்ண, இல்லை வினோத் சார் கூடயாவது வீடியோ பண்ண அப்படின்னு. வினோத் சார் கூடயாவது ஒரு வீடியோ பண்ணிடணும். இன்னைக்கு உனக்கு ரத்தம் வரப்போடுதுடா, நீ செத்த. சார் இருங்க சார். நல்ல காலம் நீ அண்ணனை பார்க்கலடா. நீ WealthXpert வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். கிட்டத்தட்ட 2 வருஷமா கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி எப்போ போயிட்டு மணி பேஜில் வீடியோ பண்ணுவீங்க, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கூட எப்போ வீடியோ பண்ணுவீங்க, வினோத் ஸ்ரீனிவாசன் கூட எப்போ வீடியோ பண்ணுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அதில் வந்து முதல் ஸ்டெப்பாக இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மணி பேஜ்லேருந்து 2 ஸ்ரீனிவாசனில் ஒரு ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரு. ஸோ அவரை தான் இன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது எல்லாத்துக்கும் முன்னாடி, ஏன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் 2 இயர்ஸ் எங்கள் 2 பேருக்கும் எங்கள் ட்ராவல் எப்படி போச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு அவரை வெல்கம் பண்ணிடலாம். சார் வெல்கம் சார். வெல்கம் சார். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வினோத் ஸ்ரீனிவாசன் சார் தான் வந்திருக்காரு. சார் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் சார், நான் ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு நான் கால் பண்ணேன் சார். இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடியோ பண்ணுவோம் கூட, எப்போ பண்ணலாம் அப்படின்னப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, ஸ்டார்பக்ஸ் வா பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் பல வீடியோஸில் முன்னாடியே. உங்களை ஆஃபீஸில் இங்கேருந்து வேலை பார்த்தப்போ எனக்கு ஆஃபீஸில் காலைல நாங்கள் பார்ப்போம்ல சார், நம்ம கூடயே ஒரு ஃபாரினர் ஒருத்தர் சுற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, காலைல வருவீங்க, ஸ்டார்பக்ஸ் காஃபி இருக்கும், ஜாகிங் ஷூஸ் போட்டிருப்பீங்க, வருவீங்க, இது முடிஞ்சா அப்படின்னு கேட்பீங்க, நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். சார் இது வந்து இப்படி இருக்குது சார், சரி எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி மேலே போயிருவீங்க. திரும்ப ஈவினிங் வருவீங்க, ஈவினிங்கும் ஸ்டார்பக்ஸ் காஃபி கப் கையில் இருக்கும். அப்படியே பார்த்து நீங்கள் ஸ்டார்பக்ஸ் கூப்பிட்டு முதல் தடவை வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் ஆச்சு? ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தோணித்து. ஏன் நீ போகும்போது ஹாப்பியாக தான் போனேன், சரியா சந்தோஷமாக தான் போனேன். அண்ட் டுக் ஏ லாங் டைம். நீ வந்து அந்த ஆஸ்திரேலியன் அபரிஜினிஸ் வாக் அபவுட் இருப்பாங்க, அப்படியே காட்டில் பையன் நடந்து போயிடுவான். அவன் திரும்பி குடும்பத்துக்கு வந்தான், காணாமல் போனான், அப்படியே எங்கள் ஆண்டவங்கிட்ட போனான். அந்த மாதிரி போனேன். நீ took you 2 years. I've been enjoying உன்னை ஜேர்னியை பார்க்குது. WealthXpertல growing, maturing. It's been nice. I keep telling everyone wherever I go, இந்த உலகத்தில் இந்த பக்கம் போனாலும் ஃபஸ்ட்டு கேள்வி வாங்குவீங்கன்னா, கேசவ் எப்படி இருக்காரு சார்? குப்பை திருப்பி கேசவ் வருவார். கேசவ் நல்லா தான் இருக்கான், அவன் சேனல் இருக்குது, போய் பாருங்க சார். அதான் சார், ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளில போனப்போ எனக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரில. பட் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இங்கேருந்து போனப்போ ஒன்று சொன்னீங்க, இப்போ உன் சைட் க்ரோத்தை நீ பார்க்குறியோ, தனியாக உன்னால் என்ன பில்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறியோ அதை ஒரு ட்ரை பண்ணி பாரு. ஏன்னா நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், சார் எனக்கு அந்த ஃபேர் இருந்துகிட்டே இருக்குது சார், என்னால் ஏதாவது ஒன்று தனியாக பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாதுன்னப்போ நீங்கள் என்கிட்ட 1 மணி நேரம்லாம் பேசியிருக்கீங்க சார். அதாவது நீங்கள் அதிகமாக பேசி நான் அன்றைக்கி தான் பார்க்குறேன். நீங்கள் எப்பயுமே 2 வார்த்தை சொல்லுவீங்க, அப்போலாம் யோசிக்காத போய் வேலையை பாரு அப்படின்னீங்க. இவ்வளோ தான், அதுதான் மோட்டிவேஷனாகவே இருக்கும். பட் 1 மணி நேரம்லாம் என்கிட்ட பேசியிருக்கீங்க, இந்த விஷயம் அப்படி பண்ணுறான். பட் வெளியே வந்து எனக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு சார் ஸ்டார்டிங். ஏன்னா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோன்றப்போ உங்கள்கிட்ட நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், சார் எனக்கு வந்து சொல்லுவாங்களே சார், இந்த பையனுக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது, அந்த மாதிரி எனக்கு ஃபினான்ஸ் ஏற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ இப்போயுமே நான் என்ன மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இங்கே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஃபினான்ஸில் டேர்ம்ஸ்லாம் பேச தெரியாது சார். இப்போ நீங்கள் பிஇன்னு என்ன இப்போ கேட்டிங்கன்னா கூட நான் அப்படி யோசிச்சுட்டு இருப்பேன், என்னன்றது ரீகால் பண்ணவே எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் அந்த டைமில் நீங்கள் நானும் உட்காந்து வீடியோஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்க்ரீனர்ன்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தீங்க. இதில் போனால் நீ சிம்பிளாக எல்லாத்தையும் படிச்சலாம்டா, ஆனந்திட்ட ஒரு வீடியோவை திட்டு வாங்காதாண்டா அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. அதை ட்ரை பண்ணி நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன். இப்போ ஓரளவு எனக்கு என்னோடய ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியுது சார். எனக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, எனக்கு அந்த கட்ஸும் இல்லை நீங்கள் இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு. பட் எனக்கு இப்போது என்னோட ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியுது. அதுக்கு முதல்ல ரொம்பவே தேங்க்ஸ் சார். ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் செய்யலை கேஸோ, அது நீயே கற்றுண்ட சரியா. எனக்கு வந்து ஐ நோ யூ லைக் மீ அண்ட் ஐ லைக் யூ டூ அண்ட் எவ்ரிதிங் இஸ் கிரேட். we are friends, we are more than friends. பட் the point is நீ தான் எல்லாம் பண்ண. ஸோ உன்னை நீ தான் பாராட்டிக்கணும். நீ ஃபஸ்ட்டு இப்படி தட்டிக்கணும். அது இப்பயும் உனக்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு என்ன ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ்னா பணம் காம்ப்ளெக்ஸ் இல்லை, உனக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதான் பேசிக் ப்ராப்ளம் உனக்கு தான். அதான் எனக்கு இப்பயும் ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சுன்னு இவ்வளோ ஷையாக இருந்து, ஆனால் நீ ஒரு விஜேயாக இருக்கணும் ஆசைப்படுறதான். எண்ணெயும் என்னது தண்ணியும் மிக்ஸ் பண்ணது மாரி தான் இது. எப்படி தான் மிக்ஸ் ஆகுது நானும் இப்பயும் ஆச்சரியமாக பார்ப்பேன். நீ இப்பயும் நர்வஸாக இருப்பேன் கேமரா முன்னாடி. உனக்கு வெளில போய் யாராவது உன்னை ரெகனைஸ் பண்ணாலும் உனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்பயும் வேஷம் போட்டுன்னு வெளில போவேன் சரியா. யாராவது ஒன்று பாத்திர போகிறா, 2 கேள்வி கேட்டு போகிறா, தியேட்டரை போகும்போது கூட மாஸ்க் போட்டுன்னு போய் உட்காந்துருப்பேன். யூஆர் வெரி ஷை கை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வாட் வுட் டேக் ப்ராபப்ளி மீ ஆர் எனி நார்மல் பர்சன், வாட் வில் டேக் அஸ் 10 minutes டு டூ, இட் டேக்ஸ் யூ லாட் லாங்கர். ஏன்னா யூஆர் வெரி ஷை. ஸோ அதனால அப்படி அந்த லென்ஸ்லேருந்து உன்னை பார்க்கும்போது ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. யூ ஹவ் ஓவர்கம் யுவர் ஓன் பர்சனல் ஹர்டல்ஸ் விச் nobody knows about this.
And that's what everyone thinks, pretty money Pechu-வ வேலை பண்ணணும். It's nothing like that. It was your own, that buckling weight of becoming more and more famous, just you couldn't deal with it. That pressure was just getting to you. And I understand that. I think அது புரியுது. But other than that, finance-ல வந்து, like I've said lots of times to you, you don't need to know anything. It is not the knowledge which makes you rich or wealthy. It's just purely being consistent. And the fact that நீ கன்சிஸ்டண்டாக பண்ண ஆரம்பிச்சதே வந்து எனக்கு ரொம்ப பெருமை. இப்போ WealthXpertல நீ இப்போ கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்க, ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்க, ஒரு டீமோட ஒர்க் பண்ணுற, ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அண்ட் நவ் இது நடுவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்க. ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் தெம், பட் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் திஸ் இஸ் ஆல் ஐ வாண்டட் ஃபார் யூ. சார் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சார், இது வரைக்கும் உங்கள் கூட நான் உட்காந்து வீடியோஸ் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பீங்க, ஷேர் வாங்குறியா விட்டு அது அங்கேயே கிடக்கட்டும், நீ விற்கவும் வேணாம், அது பாட்டுக்கு வளரும்னு சொல்லுவீங்க. அது இன்வெஸ்ட் பண்ணாத டைமில் நான் ஜாலியாக வந்துருந்தேன் சார், இந்த மாதிரி ஆமாம் வாங்கி போட்டுக்கிட்டேன். பட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இவ்வளோ வீடியோஸ் பண்ணியுமே எனக்கு இப்போ வரைக்கும் ஃபியர் இருக்குது சார். ஏதாவது ரெட்டில் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது சார். அது ஏன்னே தெரியல சார். அது எப்படி எனக்கே ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியல. சைக்காலஜி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எங்கள் அண்ணனுக்கும் தான் இருக்குது. எங்கள் அண்ணனும் இப்பயும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்பன் கிட்ட இவன் கிட்ட உனக்கு தெரியும் எல்லாரையும் ஆஃபர் வந்து இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு மார்க்கெட்டு, உடனே ஆல்பன் சொல்லுவாங்க இதெல்லாம் இன்றைக்கி டவுனாக இருக்குது சார். ரெட்டாக இருந்தால் எங்கள் அண்ணன் வாங்குவான், பச்சையாக இருந்தால் நீங்கள் வாங்க மாட்டேன். பை சான்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் பச்சையாக இருந்ததுன்னா நினைக்கினா நீங்கள் அண்ணன் ஒன்றுமே வாங்க மாட்டோம். அதாவது 1-2 எங்கேயாவது கொஞ்சம் சேஃப் இருக்கணும், அப்போ தான் அது வாங்கிறதுக்குன்னு போவோம். நான் அப்படி கிடையாது. என்னோடய ஃபிலாசபி வந்து இதெல்லாம் வேல்யூவில் இருக்குது, வாங்கிட்டு போ, அடிச்சுட்டே போ. உன்னோட வேலை ஆணி அடிக்குது, ஆணி அடிச்சுட்டே போ, பாக்கி வந்து ஆண்டவன் கையில். சேம் திங் when it comes to work. Your job is to create, have fun making videos. This video you and me are having fun. People will like it, will it go views? Not in my hands. You worry about it. சரியா? தட் இந்த வீடியோ என்னெல்லாம் எடிட் பண்ணணும், வந்து ஒழுங்காக போகணும், நீட் லைக் திஸ், எல்லாரும் வினோத் மூஞ்சியை பார்த்தாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு இன்னொரு 5000 வியூவாவது கிடைக்கும் அப்படின்னு இப்படி உட்காந்துருக்கு ஒரு டைம் பாம் மாரி. அதெல்லாம் கிடையாது. இஃப் ஒன் வீடியோ டஸ் 1000 views அண்ட் ஒன் வீடியோ டஸ் million views, த சேம் ஃபீலிங். அதனால தான் இப்போ பீரேஸ்ட்டில் பார்த்தோன்னா இப்போ எங்கள் அண்ணன் வரும்போது அந்த வீடியோ பயங்கரமாக போகும். உடனே என் டீம் நமக்கு தெரியும், மக்கள்லாம் உடனே சந்தோஷப்படுவாங்க, அப்பா வியூ போயிட்டு வியூ கவுண்ட் வந்துச்சு. நான் தனியாக பண்ணும்போது வீடியோவில் 1 or 2 hours வந்து மேபி 20 views and even one day போய் பார்த்தோன்னா 900 views 1000 views. உடனே my guys will feel bling. ஏன் சார் வந்து போக மாட்டேங்குது? அண்ட் நம்ம மக்கள் இருக்க ஆடியன்ஸ் வந்து கேட்பாங்க, why is it not going? It's the same problem. The ரெட்டாக இருக்குது இல்லை, it's all boils down to psychology. The minute you learn to let go, you're fine. And what you have to let go is your ego. You're constantly நீ என்ன நினச்சுனுங்க, நீ ஏதோ இதில் செய்யற, இது வந்து all you can do is put money. ஜாடியில் நீ பணம் போடணும், ஒரு செடி நடந்துமே. அதுக்கப்புறம் அந்த எப்படி வளர போகிறது, உயிரோடு இருக்குமா, நீ ஒன்றும் பண்ண முடியாது. வெயில் காமிக்கலாம், தண்ணி ஊற்றலாம், அப்புறம் அதோட நிம்மதியாக இருக்கணும். அதை பார்த்து சந்தோஷப்படணும். இவ்வளோ நாள் ஒன்றாடு இருக்க போகிறதோ அவ்வளோ நாள் நீ சந்தோஷம் பண்ணலாம். ஒரு நாள் செத்துடுதுன்னா ஒரு நாள் அழுதுட்டு திருப்பி புது செடி நட வேண்டியதான். உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே ஆட்டிடியூட் இருக்கும். நீ டைட்டன் வாங்கின, ரெட் ஆகிடுது, அப்புறம் என்ன இன்னும் வாங்கலான்னு தோணணும். நாட் லைக் ஐயோ போட்டேன்னு, ஐயோ 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 100 ரூபாய் போச்சே, ஐயோ 100 ரூபாய் போச்சே, இந்த 100 ரூபாய்க்கு நான் வந்து போய் 2 இட்லி சாப்பிட்டுப்பேனே, தேவையில்லாமல் இந்த பணத்தை இதில் போட்டு ஒன்றுமே கிடைக்காம வேணும் போச்சு, நாளைக்கு வந்து ஒரு 200 ரூபாய் வா ஏறிட்டே இது விற்றேன்னா இன்னைக்கு நான் வந்து போய் 2 படம் பார்ப்பேனே, அதுமாரி தோணுது. சார் பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு உடைக்கிறது எனக்கு என்னோட ப்ரொஃபஷன் வந்து விஜே ஆகணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டாலுமே எனக்கு ஒரு 4 years ஆச்சு சார் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடைக்க. அதுவும் கேமரா முன்னாடி வந்து என்னால் உடைக்க முடிஞ்சு. நான் இப்போ இருக்க நிறைய பேரை பார்க்குறேன் சார். இப்போது என்னோட ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், நான் வெளில மீட் பண்ணுற சில பேராக இருக்கட்டும், அவ்வளோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஒரு சர்க்கிள்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்காங்க, இது நான் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஓடிட்டே இருக்காங்க. இது இன்னும் மோட்டிவேஷனல் வீடியோ கிடையாது. பட் ஆனால் உங்கள்கிட்ட எனக்கு கேட்கணும்னு தோணுது, நீங்கள் எல்லாம் சிம்பிளிஃபை கேன் பி வாட் எவர் வீடியோ. சரியா? ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் வில் கம். என் மூஞ்சி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என் மூஞ்சியை பார்க்கவே மாட்டாங்க. சரியா? ஐ எம் நாட் எனி சார் அப்படிலாம் இல்லை சார். இல்லை, being honest, I'm not. I do have people who watch me. I'm not saying no one watches me, but I'm not Anand Srinivasan. So definitely patas list and everything vara maatanga. This is where the problem is. Nee sonadhu correct. This inferiority complex, whatever it is, some people have inferiority, some people have, like being an extrovert, some people have addiction. It all boils down to your ego, function of ego. And same thing with investment. Reason why anyone wants to invest money is to make money. Why do you want to make money? So I can buy more things. Why do you want to buy more things? So I'm happy. Why you want to be happy? Then it feels nice. So if you ask, நான் அப்பயும் கேட்போம் கிட்ட ஒரு 5 questions கேளு. அந்த 5 questions கேட்டு நீ உள்ள போனா you will finally boil down to you being scared of not being happy. சரியா? ஈவன் சாவு தான். சாவு எதுக்கு நீ செத்துறன்னு பயம்? நீ அந்த பக்கம் போயிட்டு நீ ஹாப்பியாக இருக்க முடியாட்டா?
ஸோ it boils down to function of this. இது புரிய ஆரம்பிச்சிருதுன்னா then you'll realize. இது நிறைய வாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய events சொல்லியிருப்பேன். கேஸை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது சொன்னேன் எனக்கு 100 கோடி வேணும். அப்புறம் சொன்னேன் மாதம் உனக்கு இவ்வளோ தேவை இருந்தால் போதும், ஒரு 1 lakh இருந்தால் போதும். அப்படின்னா that means near 12 lakhs into 10 பார்த்தோன்னா that's hardly what அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா it was hardly reaching 10 crores by the time you reached 70 and you're like அவ்வளோதான். பிகாஸ் நம்ம எல்லாரும் அந்த ஈகோ ஃபங்க்ஷன்லேருந்து இருக்கிறதுனால we think we need, I need, not all of us need to be a trillionaire. சரியா, நமக்கு இவ்வளோதான் வயிற்றுல இவ்வளோதான் போட முடியும் சாப்பாடு, பணமும் அவ்வளோதான் நீ செலவு பண்ண முடியும், ஆசைப்பட்டாலும் நீ செலவு பண்ண முடியாது. மிஞ்சி போனால் 2-3 கொஞ்சம் இனிஷியலாக ஒரு கையில் பணம் வரும்போது நீ பயங்கரமாக செலவு பண்ணுவேன். ஆனால் அது ஒரு போதை மாரி ஆகிடும், பிடிக்காது. இப்படிலேக்கா இந்த மீனிங்கே இல்லைடா, எல்லா கேமராவும் வாங்கிட்டேன், எல்லா காரும் ஆசைப்பட்டதும் வாங்கினேன், இங்கெல்லாம் ஊர் சுரமாக சுற்றிட்டேன், ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே ஒரு மணி அழைச்சலாக இருக்கும். இப்போது ஓடுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்துக்கு தானே சார். இப்போது நீங்கள் வந்துட்டு இப்போது இல்லை சார், இப்போ நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சுச்சுவேஷனில் இப்போ நான் வியூவர் சைட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். இப்போது நீங்கள் வந்துட்டு சொல்லுவீங்களே சார், இல்லை நம்ம பணத்துக்காக ஓடல அப்படின்னா கமெண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். அவர் வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன், அதனால அவருக்கு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தெரியாது. ஆமாம், என்ன நிறைய பேர் வந்து நீப்போ பேபி வேறன்னு சொல்கிறாங்க. அதான் பெஸ்ட் ஜோக்கு இருக்கிறதுலே, எனக்கு பிடிச்ச ஜோக் அதான். நான் வந்து நீப்போ பேபி, எங்கள் அண்ணனோட ஃபேன்ஸ்லாம் வந்து நீ யாரா இங்கே வந்து மணி வச்சுலாம், நீ யாரா சாரை பார்த்து நீ யாரா இப்படி பேசுறதுக்கு, அது எங்கள் அண்ணனா இருந்திருக்காரு, நான் என்ன பண்ண முடியும். You guys only know him for the last 5-6 years as Anand Srinivasan. அதில் ஃபேமஸ் ஆனதும் maybe 3 years. அதுக்கு முன்னாடி you know how initial days of money page 1 lakh views அக்கௌண்ட் வரதுக்கு வெயிட் பண்ணி கவுண்ட் டவுன்லாம் பார்த்துருந்தோம். அப்போல்லாம் he was Anand Srinivasan sir, சரியா, இப்போதான் அப்படி ஆகிட்டாரு. I understand that. பட் நீ கேட்ட கேள்வி வந்து எல்லாம் born with silver spoon. It's all excuses you give. Because you're constantly thinking, you're imagining Vinod Srinivasan because he's on YouTube, because he's Anand Srinivasan's brother, he must be so rich, he must be so wealthy, million followers, money must be just rolling in. No, I don't have that kind of money. You can all, I can't show my bank balance on the screen because then my wife will kill me, but there's nothing. But I don't derive happiness from that. இல்லை அதான் சார், இப்போ நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ சொல்கிறீங்கல்ல, எனக்கு அது ஹாப்பினஸ் அது கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. Unfortunately, you know what it is. இது வந்து ராக் டுவேன் ஜான்சன் சொன்னான், ஈவன் வில்சன் சொன்னான், for you to understand success is meaningless, being rich is meaningless, unfortunately you have to achieve it. அதை அச்சீவ் பண்ண தான் தெரியும். ஆமாம், அது அப்போ தான் அந்த மீனிங்லெஸ்ன்னு தெரியும். நீ ஃபஸ்ட்டு செஞ்சுரி அடிக்கணும்னு தோணும். ஒரு ஃபஸ்ட்டு 100 அடிச்சிட்டேன்னா then you have a depression actually. It happens to a lot of sportsmen. That's why being sportsman is the worst thing to do. You have to retire by age 35-40 குள்ள நீ ரிட்டையர் ஆகணும். நினச்சி பாரு, தோனி ரிட்டையர் ஆகிட்டு so many years ahead of him. His whole life was playing cricket. No, not all of them become Sunil Gavaskar. Yeah, most of them just sit, do nothing. They try to do business, waste money. They stop working out, drink, smoke, and this life becomes meaningless. Because on the way, cricket, and same thing is true with money. Now, on the 1 crore, 10 crore, you achieve it, then what? So, you got to realize, on the journey, that is where the pleasure is. That is what meaning is. There's a famous quote, John Lennon, in life, what gives you meaning is work. Paraphrase from that. So, without work, life is just insecurity. Meaning, if I give you 1,000 crores now, and you have it in your account, money is not a problem. You don't need to work anymore. You'll go mad. 2 நாள்லேயே நீ சாவிச்சுருவ, தற்கொலை பண்ணிடுற. ஏன்னா ஒன்றுமே இல்லையே. காலை எழுந்து நீ என்னென்ன சாப்பிடலாம், நீ என்னென்ன பண்ணலாம், எங்கே வேணால் போகலாம், யாரை வேணால் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 days இருக்கும், தென் ஒன்றிடும். சரியா? ஸோ அந்த பைத்தியம் உனக்கு இருக்கிறது வந்து பணம் நீ நினைக்கிற இல்லை, அது உன் மனசுக்குள்ளேயே ஒன்று இருக்குது. இது நம்ம சாமியார் நம்ம ஹிந்துசமில் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தான் எல்லா சாமியாரும் இளங்கோட பொண்ணு போய் மரத்தட்டியில் உட்காந்து, ஏன்னா அந்த பைத்தியம் தெளியணும்னு. ஸோ அதுக்காக நான் எல்லாரையும் உடனே போய் அது பண்ண சொல்லலை. பட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் தட் ஹேஸ் டு சேஞ்ச். வேர் இஸ் மீனிங் இஸ் this is what I love. Keshav growing, Keshav, becoming a young man, comes back to me and we talk. This is so much more fulfilling than this video doing 1 million views and you getting paid $1,000. That's meaningless. If that is your goal, just to make $1,000 on a video, there's so many things you can do which I can't tell on camera. You can do all of that and you make $1,000. Because that's the economy. சரியா? It's all a clickbait economy. You just have to do clickbait. கரெக்டான தம்ப்நெயில போட்டு நீ என் மேலே இப்படி அடிக்கிறது மாரி, நான் அவனை அடிக்கிறது மாரி ஒரு தம்ப்நெயில போட்டுட்டு, சார் இஸ் கில்லிங் மீ,
see what happened அப்படின்னு போட்டு ஒரு கிளிக் பைட் போட்டேன்னா ஒன்று எல்லாம் சில நான் ஏதாவது கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது சொல்லிட்டேன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் பற்றி ஏதாவது சொல்லிட்டு நீ அதை கரெக்டாக எடிட் பண்ணி போட்டேன்னா ஒன்று. சார் இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே சேலரி வாங்கிட்டு இருப்போம் 25,000 to 30,000 வாங்கிட்டு இருந்தேன். இப்போது 1 lakh ப்ளஸ் வாங்குறேன் சார். ஸோ இந்த க்ரோத் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா அதில்? சொல்லுங்கள் சார். நீ இப்போ கடன் எடுக்காமல் இருக்கே, அதான் சந்தோஷம். எனக்கு தெரியும் சரியா மிஸ்டர் சைனா என்னெல்லாம் நீ செஞ்சீங்க சரியா, எங்கள் கேசவ மிஸ்டர் சைனா என்னெல்லாம் செஞ்சு எனக்கு தெரியும். இப்போ இந்த பையன் வந்து பொறுப்பாக இருக்கான்ல, தட் இஸ் மோர் தென் ஹாப்பினஸ் ஃபார் மீ. You can put as many zeros as you want, but that is not going to stay with you unless you know how to hold it. Now you have respect for that 1 lakh because you know how hard you worked. The money page it wasn't so thing. You were like, I'm popular, you know that. Then when you left, you started literally from zero and you crawl back and figure out what you want to do and the journey which you went through. So now that 1 lakh is all that. You can see yourself with that money. So now you have respect for it. It's not something that came free. It's part of your DNA. So now you have respect for it. That makes me happy, Keshav. The amount makes no difference. Could be 10 lakhs, you can be 1 crore, nothing. But you recognizing, I made that. It wasn't a gift to me. It wasn't because some other famous person or someone. I sat and I worked and I thought and I struggled nights and I made that. And that I respect. தேங்க்யூ சார். சார் அதே மாதிரி இங்கேருந்து நான் போய் சேனல் ஆரம்பித்தப்போ சார் ஃபஸ்ட்டு அதுக்கான காரணத்தை நான் ஒய் குவிட்டில் சொல்லியிருந்தேன் சார். இந்த மாதிரி ஒரு வெற்றிவில் ஆனந்த் சார் என்னை பார்த்து கேட்டார், நான் இல்லாத வீடியோவில் உன்னால் 80K வியூஸ் 100K வியூஸ் கொண்டு வர முடிஞ்சா அன்னைக்கு நீ ஸ்கில்ஃபுல்னு சொல்லிக்கோ அப்படின்னாரு. அதே மண்டல் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்துச்சு. நான் உங்கள்கிட்ட அதை பற்றிலாம் பேசியிருக்கேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை ரொம்ப உள்ளே எடுத்துகிட்டு போகாத, நீ ஒர்க் நல்லா பண்ணுற, அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுன்னு சொன்னீங்க. பட் அஸ் யூஸ்வல் அப்போ ஏன் எங்கள் அண்ணன் சொன்னோம் தெரியுமா? பிகாஸ் he knows when the initial 3 years when we put videos, especially the first year, nobody is watching. So yeah, we were sit, we'll record, we'll put up. We'll sit, we'll record, we'll put up. Da nakkalana comment, "Hey gunda, poda, kannadi soda butti, hey ayyare, poda." Those are just the comments. Day after day, month after month. It took us a good 3-4 years to slowly see it. So when my brother said that to you, not to put you down, but to say it's a long journey. Don't get excited when you see 5,000 views, 10,000 views. When you start seeing 80,000 views, that means now you can start being consistent. You can be assured that you can make money out of that. So yeah, anyone can make a viral video. திடீர்னு நம்ம பண்ணோமே ஒரு சேனல் கிரியேட் பண்ணோமே, என்னடா பேர் அதுக்கு மறந்தே போச்சு. அந்த சேனலா சார்? அந்த சேனலா அதுல ஒரு இது போட்டேன், நீயும் கிருஷ்ணாவன் கார்ல உட்காந்து இப்படி ஆடிட்டு. கிருஷ்ணா சந்தரெல்லாம் ஆமா போட்டேன். yeah, but you were part of that team, man. Yes. And that went, we were doing like all the videos which we did in nothing, but that one went viral. Ella 100 views அது மட்டும் 3 million 4 million 5 million. We were all very excited. But after that, nothing happened. Because that's how algorithm works. But if you're able to consistently make 80,000 now you have something to work with. So he wanted you to be consistent. சார் இப்போது ஒரு ஹேபிட் ஒன்று வளர்த்துருக்கேன் சார். இப்போ முன்னாடி நீங்கள் இங்கே இருந்தப்போ நான் செலவு பண்ணுறதை நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லுவேன். பட் நீங்கள் இதை சில்லாக பார்த்தாலுமே நீங்கள் இந்த ஒரு மாதிரி சில நேரத்தில் பார்த்துருக்கீங்க, இவ்வளோடா செலவு பண்ணுவாங்க மனுஷன், அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கலாம். இப்போ என்னென்னா சார், என்னோடய சேலரியில் ஒரு 30% எடுத்து வச்சிடுறேன். பட் போன மந்த் பார்த்தீங்கன்னா என்னால் எடுத்து வைக்க முடியல. பட் எனக்கு அது ஒரு பெரிய ரெக்ரெட்டாக தெரியல. என் மண்டையில் என்ன ஓடிச்சுன்னா, இதை உங்களை பார்க்குறப்ப கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ நான் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கேன்னா, ஏன்னா வந்துட்டு இங்கே இருந்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, மந்த் ஆன் மந்த் என்னவாக இருந்தாலும் பண்ணிடணும். இன்வெஸ்டிங்க்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிங்கன்னா வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம்னு. அது இந்த ஃபேக்ட் நீ இந்த கேள்வியை நீ கேட்குறல, அதே உனக்கு ஆன்சர் அதுலேயே இருக்குது. நீ ஒரு 1000 தப்பு செஞ்ச, அன்றைய செஞ்சிலேருந்து நீ வரைக்கும் ஒரு 1000 தப்பு செஞ்சுருக்க. அதை பற்றி நீ கேட்கல. இதை பற்றி ஏன் நீ ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்னா, உனக்கே மனசுக்குள்ளே குத்துது. நீ ஏதோ உனத்தை ஃபோர்கோ பண்ணியிருக்கலாம். கூட ஃபோர்கோன் சம்திங். இட் ஹேப்பன்ஸ் டு மீ டூ. நானும் தேவையில்லாமல் குப்பையை வாங்கிட்டு இருப்பேன். Another thing, you are imagining this. This is where the inferiority complex from. When you tell me something, நீ என்ன நினைக்கிறேன்னா, சார் must be thinking this. No. The funny thing is, எல்லாருக்கும் வந்து இப்போ சாதுக நீ தான் கேட்டால் எனக்கு தெரியுங்க, உட்காந்து 1/2 மணி நேரம் போதையில் இருக்கும். சரியா, சாப்பிட்டானா இல்லை எனக்கு கூட தெரியல. சாப்பிட்டானா தூக்கம் போதை, ஏன்னா சாப்பிட்டது ஹார்ட் இருக்குது, வயசான தாத்தா இந்த மாதிரி. சரியா, சாப்பிடாம இருந்தால் இந்த கிழவங்க 2 பேரும் இப்போ தான் பேசி முடிப்பாங்க, நான் போய் சாப்பிடணும் பரோட்டாவான்னு உட்காந்துருப்போம். But in your mind, you must be thinking, Sadhu is thinking, all my stories I'm saying, he must be thinking, what a crazy guy this is.
Human nature. Like I'm thinking, the audience has been looking in the Motta Manda, you allow it to go, it rails. So last month, you know, 30% போட மாட்டேன். No problem. This month too. Forget about the past. Past is dead. You cannot change it. So the best thing you can do with your past is let it go. நீ கத்துட்டார்ல. The fact that நீ கேட்கறதுனால you have learned a lesson. So lesson கத்துண்டாச்சு. அதுக்கு திருப்பி அதை போய் revisit பண்ணி you don't need to. So let's try and do. And trust me, consistency is hard. Perfection is impossible. Doesn't exist. So I did every month for 10 years. அப்படின்னு சொல்றது is a waste. I'd rather be someone like you who said, I did my best. I did 80% of the time. That is sustainable. 100% is not sustainable. Every ball hitting a 6, impossible. But at least, you know, every fourth ball, third ball, I try and get a boundary, have that attitude, you'll bat a long time. So let it go. Doesn't matter. 30% bottom illa. In the master put it. In the master, that trip up, you're only able to put. That's why I had this whole different coffee nonsense. So that's because it gets easier if you break it into small pieces, very small pieces. So small you won't notice it. 30% out of 1,30,000 rupees போகணுமானா இருக்கும். சரி, ஆனால் டெய்லி நான் மார்க்கெட்டில் ஒரு 100 ரூபாய் போடுறேன், 500 ரூபாய் போடுறேன், ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் போடுறேன். It won't bother you. You won't even know that you did it or not. சரியா, திடீர்னு ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்ப்பா போர்ட்ஃபோலியோ, man, I put 2 lakhs, 3 lakhs in there. Wow, you will feel proud. Yeah, of course, then immediately you want to sell it and think of doing something. That's normal too. சார், இப்போது நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் அதை பார்க்குறப்போ எனக்கு அதில் எடிட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கமெண்ட்டில் போய் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதோ இந்த தெய்வங்க தான் செய்கிறாங்க. அது எடிட்டிங் உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு சார். எனக்கு வந்துட்டு எடிட்டிங்கும் நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சார், எனக்கு மணி பேஜில் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு தம்ப்நெயில் அந்த மாதிரி பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏஐயில் வந்துட்டு வித்தியாசமாக பண்ணுறது எனக்கு அப்போ பிடிக்கும். பட் ஆனால் அப்போது எனக்கு ஒரு பயம் அதை கேட்குறதுக்கு, ஆனந்த் சார் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி. ஆனந்த் சார் எப்பயும் பண்ண முடியாது. நாட் பிகாஸ் ஆனந்த் கேர்ஸ். சரியா, மை பிரதர் டசன்ட் கேர். நீ யார் ஒரு க்ளவுனாக போட்டால் என்ன போட்டாலும் என்ன வேஷத்தில் போட்டாலும் he'll laugh, he'll leave it. It is your audience who's the problem. Because Anand's audience are like this. How dare you, huh? How dare you think it's funny? Huh? They forget he's a human. They forget. He laughs. He cries. It's just like you and me. சரியா, மனிதன் மறந்துடுறாங்க. How dare you do this to my leader? How dare you, huh? That's why we can't do it. That's why I love all full freedom in my channel. Because I don't care. Because I'm one of you. I'm not a guru. I'm not a leader. I'm just a normal guy like you. So have fun. Because you'll watch it. You'll tell someone else to watch it. And the important lesson of investing, if that transfers, if it at least gets someone curious about what I should do with my money, my job is done. I feel my life is a success just because of you, Keshav. Not because of that. Because I managed to convince one boy who could not figure out his stuff to get his stuff together and to move forward in life. I'm happy with. You know? Because you got your stuff together and you're able to go in a direction that makes you happy. Rest doesn't matter. You know, a lot of people will come and ask me, he left money page. He's talking all the opposite philosophies of Anand. It's like, where? Keshav is not talking. Keshav is trying to figure out. He's talking to everybody who's available, trying to learn and figure it out and what's wrong in that. நீ யார்கிட்ட பேசுறீங்க? அண்ணனோட ஆப்போசிட் பேசுற. is number 1 விரோதி கிட்ட பேசுற. But why? So you can learn. I honestly believe எல்லார்கிட்டையும் ஏதாவது கற்றுக்கிறதுக்கு இருக்கு. சரியா, அட்லீஸ்ட் என்ன பண்ணாமல் இருக்கணும்னாவது கற்றுக்கலாம். சரியா, அது எப்படி கற்றுக்க முடியும்? அவன் கூட பேசி அவனோட லைஃப் ஸ்டோரி, அவனும் ஒரு மனிதன் தான், அவனும் நிறைய தவறு செஞ்சுருக்கான், அவனுக்கும் ஈகோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நீ இப்படி உட்காந்து ஒரு மணி நேரம் பேசும்போது you learn a lot. And for that, I applaud you. A lot of people will not do that. You know, ஒரு ஃபேக்ஷன் ஒரு கேம்ப்குள்ளே உட்காந்துட்டாங்கன்னா நாங்கள் இவங்களுக்கு தான், நான் அவங்களோட பேச மாட்டோம். ஏன்? அவங்க அந்த கட்சி, அதனால் அவனோட மனிதன் தான். If you forget that at the end of it, then what's the point? ஃபஸ்ட்டு பார்க்குறப்பே சொன்னேன் சார், இங்கேருந்து போயிட்டு எனக்கு சேனல் க்ரோ பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ஆனந்த் சார் கூட உட்காந்து பேசும்போது ஆனந்த் சார்ட்ட பேச போகிறேன், என்ன டாபிக் எடுத்துகிட்டு போனாலும் என்ன அடின்னு அடிப்பார். அதில் நாங்கள் யாரெல்லாம் அடிச்சோன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். எனக்கு என்னோட நாலேஜ்ல இல்லை. வீடியோ தான் இன்னும் நம்பர் 1 சேனல்ல நீ போய் பார்த்தேன்னா that video is still number 1. The most viewed video in Money Page still is you and Anand having it.
அதான் சார் இப்போது அந்த மாதிரி இருந்துட்டு வெளியில் போய் இப்போ ஆனந்த் சார் இல்லாமல் நான் ஒரு வீடியோ பண்ணணுன்றப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஐலாண்டில் எனக்கு தனியாக விட்ட மாதிரி ஆயிடுச்சு சார். நான் எங்கே போய் யாரை படிக்கிறது என்ன வீடியோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இல்லை. அதுலேருந்து தான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சேன் சார். இப்போ வந்துட்டு நான் அந்த டைமில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட வீடியோ பண்ணேன். ஃபினான்ஸில் வந்துட்டு திடீர்னு ரிச்சான பீப்புள்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட வீடியோஸ் பண்ணேன். இது எல்லாமே பண்ணுறப்போ கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு சார். ஆனந்த் சாருக்கு வந்து நீ ஆப்போசிட்டாக பண்ணுற அப்படின்றது. பட் என்னோட மோட்டோ வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக பேசணுன்றது கிடையாது. என் சைடில் ஒரு க்ரோ எனக்கு வரணும், நான் என் சேனலை நான் புஷ் பண்ணணும். நான் எப்படி புஷ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இதை புஷ் பண்ணால் தான் அவரை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றது. Don't have to face anybody, Keshav. All you have to face is yourself in the mirror every day. நீ காலையில் வந்து கண்ணாடி பார்த்து உனக்கு you're not able to look at yourself in the mirror and smile. Everything else doesn't matter. My brother misses you, he loves you and he, wishes you the best. Every time he'll ask me, என்னடா பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கும் அவரை பார்க்கணும் ரொம்ப ஆசை சார். பட் ஆனால் அந்த சார் என் சேனல் 100K அடிக்கிறப்போ அவரை நான் பார்க்கணும், அதுதான் எனக்கு ஆசை. ஏன்னா ஏதோ ஒன்று பில்ட் பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட காட்டினா ஓகே. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப சிரிச்சுக்கிட்டே இன்னும் அப்படி தான் இருக்கியா அப்படின்னு கேட்டார்னா கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வெளியே போயிட்டேன். ஸோ ஏதாவது ஒரு பில்ட் பண்ணிட்டு தான் திரும்ப. But that is in your mind, Keshav. சார் இல்லை சார், இது ஒரு பெட்ரோல் மாதிரி இருக்குது சார், பாடிக்கு ஓட சொல்லுது. அது கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது சார். டெய்லி I don't mind. But my brother says or doesn't say, what you imagine he's saying is in your mind. Just like Anand's audience. அவர் வந்து ஏதாவது விஷ்ணு கேட்பான் ஜோதி லேப்ஸ் பற்றி, அன்றைக்கி ஏதோ தோணும், ஏதோ ஜோதி லேப்ஸ் பற்றி ஏதோ சொல்லுவார். உடனே மக்கள் எல்லாம் வித்துணுமா ஆனந்த் சார் சொல்லிட்டு நான் சொன்னேன், அவர் ஒன்றுமே சொல்லலைங்க. Calm down. Because mind reads it immediately because it's Anand Srinivasan. You don't have that problem with me. இல்லை அதான் சார், அப்போது நம்ம ஷிஃப்ட் பண்ணோம்ல சார். இப்போ லேர்ன் டர்ன் வந்து ஃபஸ்ட்டு ஆனந்த் சார் கூட போயிட்டு உங்கள் கூட ஷிஃப்ட் ஆகிறப்போ எனக்கு பயங்கர ஈஸியாக இருந்தது. என்னென்னா நீங்கள் என்கிட்ட சொல்லிடுவீங்க சார், நம்ம முன்னா நாள் பேச போவோம், இந்த மாதிரி இருக்குடா எடுத்துகிட்டு வாடான்னு. நான் தப்பாக எடுத்துகிட்டு வருவேன் சார். எல்லாத்தையும் காலையில் வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுப்பேன். நீங்கள் அது ஒன்று கூட இல்லை சார். அது நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன் சார், தப்பாக எடுத்துகிட்டு வருவேன். இப்போ நான் ஒரு சைடு இங்கே ஒரு சேனல் வச்சு இது பண்ண so bad. Stop putting yourself down. சார் இல்லை சார், ரியாலிட்டி எனக்கே பார்க்குறப்ப தெரியுது சார். No. That, trust me, he wasn't so bad. A lot of you, because he has his inferiority complex, you're thinking this. He is not so bad. He is actually pretty good. Only problem with Keshav is confidence. That's why I was very proud the day I said I want to quit. I said, yeah, quit. Finally. Because finally that means you have got enough confidence to step out. And I told you also at that point in time, when you start your thing, you don't have to feel lost. You சொன்ன மாதிரி island இருக்க வேண்டாம். You come. Once a week you come do some work with me. And I'll make sure you continue getting your salary. But you wanted a clean break, so I respected that. Said, okay, you want a clean break, take a clean break. இல்லை அதான் சார், இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன் சார். நான் குவிட் பண்ணுறேன்னு சொன்ன அன்றைக்கி நீங்கள் ஏன் எதுக்குன்னு நான் ஒரு வார்த்தை கேட்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஸ்டார் கப் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. எனக்கு அது இப்போ வரைக்கும் புரியல சார். நம்ம நல்லா தான் பேசிகிட்டு இருக்கோம், அவரும் என் மேலே கோவமாக இருக்காரா இல்லை என்ன? சொல்லிட்டு போயிட்டாரு. It is good because like I tell you and I tell everybody this, including Sadhu and VP, this is just a job. And you should treat it that lightly. This is not your life. Okay, and I tell all these boys that. And I told you also, we can always be friends. But don't hero worship and cult worship and think that you must keep this job just because to be coming here and being here. And Gelata, I'm going to miss out on something. No, you're not going to miss out on something. It's just a job. You're doing a job, you're being paid. You don't like it, no problem. Do something else. We continue being friends. And I kept up to that. I waited for you to reach out because உனக்கு ஒரு மாதிரியா இருந்தது சரியா, which I understand. சரியா, I used to ask Krish all the time. அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஓடியே போயிட்டான் போ சரியா. பெங்களூரில் இந்திரா நகரில் வீடுக்கு தேடி தர சொல்லுவான். நான் broker ஆகிட்டு இருக்கேன் அவனுக்கு சரியா. So if any of you know in Indira Nagar, 2-bedroom, 1-bedroom flat for a newly married, Domulur, he's okay with around, I think 30,000-40,000 rupees is his rent. If you know Ping, Keshav or me, I'll pass it on to Krish. Don't cut that, huh? Right. So I don't know, we were very shy, so I told him, I should ask him to keep an eye on you. Because I was worried about your mental health, not anything else. Because I know how fragile you are. So yeah, now you become much stronger. I'm happy. Paradavana baathu da sonnalum you can brush it off and walk off. It doesn't bother you. இப்போ வரைக்குமே அந்த விஷயம் ஒன்று ஃபாலோ ஆகிட்டே தான் சார் இருக்குது. மணி பேஜ்லேருந்து ஃபாலோ பண்ணுறது. மணி பேஜில் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு கமெண்ட்லேருந்து திட்டுவாங்களா சார், நான் ஒரு கமெண்ட்டை கூட ஹார்ஷாக எடுத்துக்கிட்டதே இல்லை. ஏன்னா நான் அப்படி தானே எனக்கு தெரியும். எல்லோரும் சொல்லுவாங்க, ஏன்டா இது அடுத்த நாளாவது ஆனந்த் சார் சிரிக்க வைக்கிற, அதாவது சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன், ஏன்டா அவர் பிபி ஏற்றிக்கிட்டே இருக்க, உன்னால் ஆனந்த் சாருக்கு தான் ஆயிரும்,
இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நான் வச்சுருக்க சேனல்லையும் கீழே வந்து சொல்கிறதுனா இன்னமா நீ கற்றுக்கலன்றாங்க. என்னோட வியூ என்னன்னா சார், நீங்கள் ஒரு வாட்டி சொல்லியிருக்கீங்க, நீ என்ன வேலைக்கு வந்திருக்கியோ அந்த வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது உன் வேலை கிடையாது. Tell you something, 99% of the audience of Money Pechu love you. There is that 1% who have nothing else to do. Can't do anything about it. Right? Even when I go and sit in place of Vishnu, because Vishnu is sometimes avan kalyana edutha avan koyandinga irukku, he has to take a leave or something. I fill in for him. Comments light up. எல்லாரும் வந்து ஏன் நீ வந்திருக்க, நீ போ பேபி, உனக்கு ஒரு ஏறும் தெரியாது, நீ ஆனந்த பேசவே விட மாட்டேங்கிற, உப்பி நீ பேசிகிட்டே இருக்க, சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நான் உட்காந்து படிச்சிருந்தா நம்ம வீடியோவே போட முடியாது. சரியா? And you don't have to make everybody like you. That's not your job. Your job is to be honest, talk the best you can, and share whatever you know. That's all. And leave it there. What people take from that, it's their problem. It's not your problem. And it has to be like that in social media. You வேற ஏதாவது இங்கே பண்ண பார்த்தேன்னா finished. And this is true in investing. இன்னைக்கு நீ வந்து டாடா மோட்டார்ஸ் பார்க்குற, இன்னைக்கு ஜோதி லேப்ஸ், ஐடிசி, வாட் எவர், XYZ, கோல்ட், வாட் எவர் நீ பார்க்குற, இன்னைக்கு உனக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நீ அது வேல்யூவில் இருக்குன்னு நினைக்கிற, த்ரூ இயர் அனாலிசிஸ் அந்த ₹5 போட்டேன், அதெல்லாம் ஆச்சு, அது உன் கை விட்டு போயாச்சு. Like once you put the video, upload it, you can't do anything after that. You only take it off. But what's the point of that? So once you've released it, it's released. Whatever happens, happens. You did your best. Should be that like that. Not just investing. And that's the whole idea behind this different coffee is, once you learn this here, you can take that and apply it to all problems in your life. Everything in life, Keshav, can be fixed by doing a little bit adjustment. You don't have to overnight starve yourself to lose weight. You just have to reduce a little bit here, a little bit there, walk a little bit more, try and do a little bit exercise here and there, and before you know it, within 8 months you'd have lost weight. You want to learn a book, read half a page here, a little bit there, talk here and there, before you know it, you would have read the book. You want to make a girl love you, all you have to do is talk to her here and there a little bit, be little considerate and sensitive to what's happening in her life. Before you know it, she'll want to be with you. It's that little bit doing it over a long period of time. Mistakes does happen. Problem is, you guys think everything can be done fast. Cannot be done fast. இங்கேருந்து நீ உன் ஆஃபீஸ் திரும்பி போகணும். You will take you that much time. You cannot make it any shorter. Maybe நீ கொஞ்சம் கிரேசியாக ஓட்டினா, maybe you'll save 30 seconds. 5 minutes you may save. That's it. இப்போ என் போர்ட்ஃபோலியோவில் எத்தனை பட்டாசா இருக்குது, எத்தனை புஷ்பானமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். வரக்க போகிறது பதட்டம், நீங்க உனக்கு ரத்தம் வரப்போறதுடா, படிச்சதா மறந்து நீ செத்த. ஸோ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு. சார் இருங்க சார். நல்ல காலம் நீ அண்ணனை பார்க்கலடா. நீ ஆனந்த் சாருக்கு இன்னொன்று வச்சுருக்கேன்.